மதுரையிலே இந்த வழக்கை விசாரிக்கின்ற போது ஒரு நீதியரசர் கொண்ட இருக்கை இதை ஏன் விசாரிக்க வேண்டும்? இஸ் ஹி எ லீடர்? வாட் டைப் ஆஃப் பார்ட்டி இஸ் திஸ் என்கின்ற கேள்விகளெல்லாம் கேட்பது என்பது ஏழை நெசவாளர்களுக்காக இந்த அரசு இல்லை. இதுதான் விஜயினுடைய வழக்கிலும் நடந்திருக்கு. 1000 ரூபாய் உங்களுக்கு அனுப்புவோம் வீட்டுக்கு பெண்களுக்கு. 1000 ரூபாய் சலுகையை நம்ம குறை சொல்ல முடியாது இல்லையா? ஏன் சொல்ல முடியாது? வெறும் 1000 ரூபாய் வைத்துக் கொண்டு என்ன செய்வது? திருச்சியிலே இது நடந்திருக்கும் என்று நான் நினைத்தேன். குழந்தைகள் மாநாட்டுக்கு அழைச்சிட்டு வர வேணாம்னு தாவேகா தரப்புல இருந்து சொல்லியிருந்தாங்க. நான் சொல்ல வர்ற கருத்து உனக்கு புரியவில்லை. விஜய் வர வேண்டும், எதிர்கட்சி தலைவராக செயல்பட வேண்டும் என்ற கருத்துடையவன் தான் நான். விஜய் என்னெல்லாம் பண்ணணும் அதுதான் சொல்றேன். தாவேகா அதிமுக கூட கூட்டணிக்கு போறாங்க. அதிமுக இவரை சேர்த்துக் கொள்ள விரும்புகிறது. இவர் போக வேண்டிய கட்டாயத்திற்கு உள்ளாகி இருக்கிறார். இந்த 12% ஓட்டை நீ பிடிக்கலாம். விஜயை தாண்டி புசி. விஜயை டேமேஜ் பண்ணுவதற்காக நியமிக்கப்பட்ட அப்பாயிண்டட் பர்சன் சீமா. அப்புறம் யோசனை சொல்வதற்கு ஒரு முட்டாள்தனமான ஆளை வைத்திருக்கிறார்கள். ஒரு தலைவர்களுக்கு இதெல்லாம் அழகா? என்ன பேச விடு. அக்டோபர் 5ஆம் தேதி முதல் உங்கள் ஜெயச்சந்திரன் இப்பொழுது மிக பிரம்மாண்டமாக கீழ்கட்டளையில் ஆச்சி அதிரசமா விடுங்க. கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. தமிழ்நாடு தன்னுரிமை கழகத்தோட தலைவர் பழக்கருப்பையா கிட்ட தான் சிறப்பு நேர்காணல். வணக்கம் சார். நேற்று சுப்ரீம் கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் தாவேகா தரப்பிலிருந்தும் திமுக தரப்பிலிருந்தும், அதாவது தமிழ்நாடு அரசின் தரப்பிலிருந்தும் வாதங்கள் காரசாரமா போனது. எதுக்காகன்னு கேட்டா கரூரோட துயர சம்பவத்தை. ஸோ அந்த கரூர் துயர சம்பவத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? அந்த வாதங்கள் எந்த மாதிரி இருந்துச்சுன்னு நீங்க நினைக்கிறீங்க? உச்சநீதிமன்றம் சொல்லுகிறது, ஏராளமான வழக்குகள் தமிழ்நாட்டிலிருந்து தானே வருகின்றன. அரசுக்கு எதிராக பிற நிலைகளில் ஏராளமான வழக்குகள் வருகின்றனவே, ஏன் இவ்வளவு வழக்குகள் பிற மாநிலங்களிலிருந்து வருவதில்லையே என்று சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கிறார். அதற்கு என்ன காரணம் என்றால், இந்த அரசுக்கு எதிராக தொடுக்கப்படுகின்ற வழக்குகள் தான் இவையெல்லாம். அரசு நீதியற்றதாக இருக்கிறது, நேர்மையற்றதாக இருக்கிறது. ஆகவே எங்களுக்கு நீதியை நம்முடைய உயர்நீதிமன்றத்தாலும் தர முடியவில்லை, உச்ச நீதிமன்றத்திற்கு வர வேண்டியது இருக்கிறது என்பதுதான் அதனுடைய பொருள். ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதி தானாக அந்த வழக்கை எடுப்பதும், பிறகு நோக்கத்திற்கு தீர்ப்புகளில் ஒரு அரசியல் தலைவர் போல் திறனாய்வு செய்வதும், இந்த தலைவருக்கு தகுதி இருக்கிறதா, இவர் தலைவருக்கான தகுதியை பெற்றிருக்கிறாரா, அந்த கூட்டம் எந்த வகையான கூட்டம் என்றெல்லாம் கேள்வி கேட்கப்படுகிறது. இந்த கேள்வியை நானே பல சமயம் கேட்டிருக்கிறேன். இன்னும் அவர் அரசியல் தலைவராக மாறவில்லை, திரைப்பட நடிகராகவே இருக்கிறார். அவரை பார்க்க வருகின்றவர்களும் ரசிகர்களாகவே வருகின்றார்களே தவிர, அவர்கள் அரசியல் பக்குவத்தோடு அவர் என்ன தமிழ்நாட்டின் நிலை பற்றி கூறுகிறார் என்பதை அறிய வருகின்றவர்களாக இல்லை. முதலில் அவர் திரைப்பட நடிகரிலிருந்து அரசியல் தலைவராக மாற வேண்டும் என்று நான் சொல்லியிருக்கிறேன். ஆனால் அதை ஒரு நீதிமன்றம் சொல்லக்கூடாது. ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதி தானாக அந்த வழக்கை ஆர்வமாக எடுத்துக்கொள்வதும், இதை உச்ச நீதிமன்றம் ரொம்ப கடுமையாக கண்டித்திருக்கிறது. ஆனால் எனக்கு என்ன எப்பொழுது தோன்றும் என்றால், 2 நீதியரசர்கள் கொண்ட இருக்கை மதுரையிலே இந்த வழக்கை விசாரிக்கின்ற போது ஒரு நீதியரசர் கொண்ட இருக்கை இதை ஏன் விசாரிக்க வேண்டும்? எப்பொழுதுமே 2 பேர் உள்ள தீர்ப்பு தான் இருக்கும். அதுதான் மரபு. அத்தகைய நிலையில் இவர் எதற்கு அதற்குள்ளே நுழைந்தார்? எதற்கு இவ்வளவு கடுமையான விமர்சனங்களை எல்லாம் வைத்தார்? எதற்காக இவர் ஒரு போலீஸ் அதிகாரியை கொண்ட தனிக்குழுவை விசாரணை குழுவாக நியமித்தார் என்கின்ற கேள்விகளெல்லாம் சுப்ரீம் கோர்ட் எழுப்பியிருக்கிறது. நான் கூட தன்னுடைய வரம்பு மீறி இது செயல்படும் என்று நான் நினைக்கவில்லை. இவருடைய தீர்ப்பை நான் பார்த்தேன். கடுமையாக தீர்ப்பு சொல்லியிருக்கிறாரே, ஒரு அரசியல் தலைவர் விமர்சித்திருக்கிறாரே, அவ்வளவுக்கு நீதியரசர்களை கூட கோபம் ஆட்கொள்ளுகின்ற அளவுக்கு விஜயினுடைய அரசியல் நடவடிக்கைகள் இருக்கின்றன. அவர் ஒரு அரசியல் தலைவருக்கு தகுதியானவர் இல்லை, அந்த கூட்டம் எந்த வகையான அரசியல் கட்சி என்று நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்று பின்பற்றுவோரையும் தலைவரையும் கடுமையாக சாடி இருக்கின்ற நிலையில் அவ்வளவு கோபப்படுத்தி விட்டது. அதற்கு காரணம் 41 பேருடைய சாவாக இருக்கும். அதனாலே நீதிமன்றம் இவ்வளவு சினம் கொண்டு விட்டது என்று நான் கருதினேன். அதுவும் போலீஸ் அதிகாரியே, அதுவும் தமிழ்நாடு அரசுக்கு உட்பட்ட போலீஸ் அதிகாரியே. அவருக்கு துணையாக இருக்கின்ற 10 பேரும் தமிழ்நாடு அரசுக்கு உட்பட்ட போலீஸ் அதிகாரிகள் தான். நாம் எப்பொழுதும் ஏன் சிபிஐ விசாரணை கேட்கிறோம் என்றால், இந்த போலீஸ் இவருடைய காலை நீக்கி வாழ்கிற போலீஸாக இருக்கிறது. எப்பொழுதுமே எந்த வழக்கும் திமுக சார்பானவர்கள் இருப்பார்களே, ஆனால் அந்த வழக்கை போலீஸ்காரர்கள் எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். சரி, அதை போட்டு உழட்டி விடுவார்கள். இது ஆகவே
இந்த நாடு என்பது மக்களுக்காக ஆளப்படவில்லை. இந்த நாடு என்பது திமுகவினுடைய பலத்திற்காகவும் நலத்திற்காகவும் ஆளப்படுகிறது என்பது மெய்ப்பிக்கப்பட்ட உண்மை. இட் இஸ் எ ப்ரூவ்டு ஃபேக்ட். அதற்கு இன்னொரு சான்று சொல்லுகிறேன். சொல்லுங்க. மக்களுக்காக, ஏழை நெசவாளர்களுக்காக இந்த அரசு இல்லை. மருத்துவ கல்லூரி நடத்துகின்றவர்களுக்காக, தன் கட்சிக்காரர்களுக்காக இந்த அரசு இருக்கிறது. ஆகவே அந்த விசாரணை அதிகாரிகளும் தன்னுடைய அதிகாரிகளாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறது. இல்லாவிட்டால் ஆட்சிக்கு கெட்ட பெயர் வந்துவிடும், இதை பூசி மொழி விடலாம் என்று விரும்புகிறது. இதுதான் விஜயினுடைய வழக்கிலும் நடந்திருக்கிறது. நாங்கள் எப்படியோ உங்களுக்கு ஒரு 1000 ரூபாய் உங்களுக்கு அனுப்புவோம் வீட்டுக்கு பெண்களுக்கு, இப்படி ஏதாவது செய்து இல்ல நாங்கள் அந்த 1000 ரூபாய் சலுகையை வந்து நம்ம குறை சொல்ல முடியாது இல்லையா? ஏன் சொல்ல முடியாது? இல்ல எத்தனையோ பெண்களுக்கு அது ரொம்ப வெறும் 1000 ரூபாய் வைத்துக்கொண்டு என்ன செய்வது? உன்னுடைய கணவன் 10,000 ரூபாய் இழக்கிறான் குடி டாஸ்மார்க்கில் போய் அதில் 1000 ரூபாய் உனக்கு கொடுக்குறார்கள். 3 டாஸ்மார்க்கை பீகாரில் மூடி இருக்கிறான். 60,000 கோடி இழப்பு. அந்த குடும்பங்கள் நன்றாக வாழ்கின்றன. என்ன 1000 ரூபாய், அப்புறம் 500 ரூபாய் கொடுப்பான், 1500 ரூபாய் கொடுப்பான். இதெல்லாம் என்ன? நீ அந்த மக்களை தாங்களே வாழுமாறு செய்கின்ற நிலையை பொருளாதாரத்தில் முன்னால் ஏற்படுத்த முடியவில்லை என்றால் நீ ஆள தகுதியற்றவன் என்று பொருள். நான் சொல்கிறேன், விஜயினுடைய நிகழ்ச்சியிலேயே ஒரு பொதுநல உணர்வோடு நாம் பார்த்தால் அவருடைய பிம்பம் கட்டுகின்ற அந்த மனப்பான்மையினால் தான் இத்தகைய கூட்டத்தை திரட்டுகின்ற நிலை ஏற்படுகிறது. அரசியல் ரீதியான இல்லையா, குழந்தைகள் வந்து மாநாட்டுக்கு அழைச்சிட்டு வர வேணான்னு தாவேகா தரப்புல இருந்து சொல்லியிருந்தாங்க. நான் சொல்ல வர்ற கருத்து உனக்கு புரியவில்லை. அவர்கள் இன்னும் ரசிகர்களாகவும் விஜயை பார்க்கின்ற ஆர்வமுடையவர்களாகவும் இருக்கிறார்களே தவிர, ஒரு பிள்ளையை தூக்கி கொண்டு வருகிற பெண் இந்த மனப்பான்மையிலிருந்து இந்த தலைவர் தான் அவர்களை விடுவிக்க வேண்டும் என்று நான் சொல்கிறேன். இருங்க, அதான் சொல்றேன். என்னை பேச விடு, நீ கேட்கவே இல்லாமல் நான் வரிசையாக சொல்லுவேன். அதாவது நீங்கள் இந்த பிம்பம் பெரிது என்று நினைக்கிறீர்கள். அதாவது நமக்கு வருகின்ற கூட்டம்தான் நம்முடைய கட்சியினுடைய வலிமை என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். மற்ற கட்சிக்காரர்கள் கேட்க வருகின்றவர்கள் யார்? அரசியல் உணர்வோடு வருகின்றவர்களை திரட்டுவார்கள். நீங்கள் கூட்டத்தை திரட்டுவதுதான் பலம். பெரிய கட்சி கொள்கைகள் என்றோ அல்லது உங்களிடம் இருக்கிற பெரிய அரசியல் தலைவர்கள் என்றோ யாரும் கிடையாது. ஆகவே எந்த பலத்தை வைத்து நீங்கள் கட்சி நடத்துகிறீர்கள்? சினிமா நடிகர், அந்த கவர்ச்சி, அந்த பிம்பம், இதனாலே காலம் தாழ்த்தி போகின்ற போது இந்த ஊரே நிலை குலையும். ஏனென்றால் ஏன் கடைத்தெரு அடைபட்டு கிடக்கிறது? ஏன் ஆட்டோக்கள் ஓடவில்லை? ஏன் பேருந்துகளெல்லாம் போகவில்லை? அந்த 5-6 தெரு அடைபட்டு விட்டது. ஆகவே அந்த ஊர் அடைபடுகிறது என்று பேசப்படுவது தன்னுடைய வலிமை என்று ஒருவர் நினைத்தால் அவர் அந்த இடத்திலிருந்து வெளியே வர வேண்டும் என்று சொல்கிறேன். நான் விஜய் வர வேண்டும், எதிர்க்கட்சி தலைவராக செயல்பட வேண்டும், திமுகவை அகற்றுவதற்கு அவர் முனைய வேண்டும் என்ற கருத்துடையவன் தான் நான். ஆனால் அதற்கேற்றவாறு நீங்கள் உங்களுடைய அரசியல் போக்கை மாற்றிக்கொள்ளாமல் இந்த போக்கிலேயே போனால் நீங்கள் நினைக்கின்ற காரியம் கைகூடாது. அதனாலே உங்களுக்கு அச்சம் ஏற்படுகிறது. பிஜேபி உள்ளே நுழைகிறான், மற்றவன் உள்ளே நுழைகிறான். இத்தகைய நிலைகளெல்லாம் ஏற்படுவதற்கு காரணம் இங்கே இந்த பழைய மனப்பான்மையிலிருந்து நீங்கள் விடுபடாது தான். நான் சொல்லுகிறேன், நீங்கள் ஒரு நல்ல எதிர்க்கட்சி தலைவராக செயல்படுங்கள், திமுகவை அகற்றுவதற்கு முனையுங்கள். அது ஒரு நல்ல மக்கட்பணி என்றுதான் நான் சொல்லுகிறேன். ஆனால் அதற்கு நேர்மாறான காரியங்களில் ஈடுபட்டு கொண்டு நாம் உங்களை பொத்தி வைத்தால் நீங்கள் எப்படி மாறுவீர்கள்? நான் கேட்கிறேன். இந்த ஊரை திரட்டுகின்ற, மக்களை திரட்டுகின்ற மக்கள் திரட்சி தான் நம்முடைய பலம் என்று நினைக்கின்ற புரியாத அரசியல் உணர்வுகளுக்கு அப்பாற்பட்ட வெறுங்கூட்டத்தை திரட்டி அவர்கள் கிட்டத்தில் வந்து பார்ப்பதற்கு முனைகிறார்கள். அதனாலே தான் கூட்டத்தில் நெரிசல் ஏற்படுகிறது. உங்கள் பகுதியில் தவறுகளே இல்லை என்று சொல்ல முடியாது. அதற்கு அடிப்படை காரணம் நீங்கள் இன்னும் ஒரு திரைப்பட நடிகர். ஆகவே பெருங்கூட்டத்தை திரட்டி இதற்கு மேல் யாருக்கும் கூடாது, இந்த கூட்டம் ஊரை நிலைகுலைய செய்தது என்கின்ற ஒரு எண்ணம் மக்களிடம் ஏற்படுவதுதான் உங்களுடைய வலிமை என்று நினைக்கிறீர்கள். இந்த எண்ணத்திலிருந்து நீங்கள் மாறுங்கள். மக்கள் செத்துப்போனார்கள் நெரிசலிலே என்பது ஒரு பக்கம் இவ்வளவு பெரிய சாவு நிகழ்ந்தது நம்முடைய மனதை கலவரப்படுத்துகிறது என்றாலும் கூட எதற்கு ஓடி ஒழிகிறாய்? விஜய் போகாவிட்டால் நீ போய் ஆறுதல் சொல்லு. எதுக்கு ஓடி ஒழிகிறாய் என்று கேட்கிறேன். அரசியலிலே ஓடி ஒழிந்து என்றைக்காவது கட்சி நடத்த முடியுமா? நீங்கள் திருச்சியிலே இது நடந்திருக்கும் என்று நான் நினைத்தேன். மரக்கடையிலே கொண்டு போய் கூட்டத்தை அனுமதிக்கிறார்கள். ஆக சுப்ரீம் கோர்ட் நல்லபடியாக உள்ளே நுழைந்திருக்கிறது. ஆகவே அதுவும் ஒரு உயர்நீதிமன்றத்தை சுப்ரீம் கோர்ட் கண்டித்தது ரொம்ப நன்றாக இருக்கிறது. கோர்ட்டு முறையற்ற ஒன்றை ஏற்றுக்கொள்ளாது. அங்கே அந்த வழக்கு அது சரகத்துக்கு உட்பட்டது. கரூர் மதுரை சரகத்துக்குள் வருகிறார். அவர்கள் அந்த வழக்கை நடத்துகின்ற போது 2 பேர் நீதியரசர்களாக இருந்து நடத்துகிற போது நீங்கள் இதை அங்கேயே முடித்து கொள்ளுங்கள் என்று சொல்லாமல் நீங்கள் எடுத்து அவர் என்ன இஸ் ஹி எ லீடர், அவர் கட்சி என்ன, வாட் டைப் ஆஃப் பார்ட்டி இஸ் திஸ் என்கின்ற கேள்விகளெல்லாம் கேட்பது என்பது நீதிமன்றத்தினுடைய தகுதிக்கு குறைவானது.
ஆனால் இது போன்ற தவறுகளை மறுபடியும் நீதிபதிகள் செய்யாமல் இருப்பதற்கு என்ன வழிவகைகளை சுப்ரீம் கோர்ட் கையாளுகிறது என்று தான் நான் சிந்தித்தேன். ஒரு முறை அவர் சொல்லிவிட்டார், இவரும் சொல்லிவிட்டார், நீங்கள் சொன்ன தீர்ப்பு சரியில்லை, நீங்கள் ஏதோ ஒரு குறிக்கோளோடு உள்ளே நுழைந்து இந்த வழக்கை கையில் எடுத்து இவ்வளதையும் பேசியிருக்கிறீர்கள் என்று சுப்ரீம் கோர்ட் சொல்லிவிட்டது. ஆனால் அந்த நீதியரசர் மறுபடியும் இதுபோல் நடப்பாரா நடக்க மாட்டாரா, அதுக்கு என்ன ஒரு அதிகாரி தவறு செய்தால், போலீஸ் அதிகாரி தவறு செய்தால் அவரின் மீது ஒரு நடவடிக்கை வருவது போல் நீதி அமைப்பில் வருவதில்லை. அந்த கருத்துக்கள் சொல்லப்படுவதோடு அது மாற்றி தீர்ப்பு அளிக்கப்படுவதோடு நின்று விடுகிறதே தவிர நீதி அரசர்களின் மீது நான் ஒரே ஒரு முறை கட்டுக்கட்டாக லஞ்சம் வாங்கிய நீதிபதி மட்டும்தான் வெளியே நிற்கிறார். அதுவும் இம்பீச்மெண்ட்டெல்லாம் கொண்டு வர வேண்டும் பாராளுமன்றத்தில். நீதித்துறையை அவ்வளவு பாதுகாப்பாக நாம் ஏன் வைத்திருக்கிறோம் என்றால், இல்லாவிட்டால் இந்த மந்திரிகளுக்கு எதிராக தீர்ப்பு சொல்ல முடியாதவனால், பிரதம மந்திரிக்கு எதிராக ஒரு இந்திரா காந்தியினுடைய பதவியவே எடுத்து விட்டாரே ஒரு நீதிபதி. இந்திரா காந்தி பதவி இறங்க வேண்டிய கட்டம் வந்து விட்டதே, உன்னுடைய தேர்தல் செல்லாது என்று சொல்லுகின்ற மன வலிமை அந்த நீதிபதிக்கு இருக்க வேண்டும் என்றால் அதுக்கு அவ்வளவு அரண் அமைக்க வேண்டும். அப்படி அரண் அமைக்கப்பட்டு தான் அந்த நீதியரசர்களெல்லாம் இருக்கிறார்கள். அப்புறம் நீங்கள் வழுக்கக்கூடாதுல்ல. ஆகவே விஜயை பொறுத்தவரையிலும் ஒழுங்குபடுத்தி கொண்டு அவர் உள்ளே நுழைந்து அவர் செய்ய வந்திருக்கிற பணி சரியான பணி. தவறுகளை நீக்குங்கள். நீங்கள் இன்னமும் சினிமா பிம்பம் இல்லை. அதுதான் நான் சொல்லுகின்ற கருத்து. இது ஒரு புறம் இருந்தாலும் கூட தாவேகா அதிமுக கூட கூட்டணிக்கு போறாங்க, பேச்சுவார்த்தைகள் நடந்துருச்சு அப்படின்ற பேச்சுக்களும் தகவல்களும் வெளியாகுது. அதை எப்படி பார்க்கறீங்க? வதந்திகளாகவே இருக்கும். ஆனால் அதிமுக இவரை சேர்த்துக்கொள்ள விரும்புகிறது. இவர் போக வேண்டிய கட்டாயத்திற்கு உள்ளாகி இருக்கிறார். சரி, அதனாலே தொண்டர்கள் அதெல்லாம் ரொம்ப அசிங்கமாக சொல்கிறார். அதிமுக காரனே தாவேகா கொடியை கொடுத்து பிடித்து கொண்டு வா என்று அதிமுக காரனே கூட்டத்திற்குள் அனுப்பினான் என்று தினகரன் சொல்வது. நேற்று தாவேகா தரப்புல இருந்துமே மறுத்திருந்தாங்க, இது எங்க கட்சிக்காரங்களே இல்லைன்னு. ஆனா நேற்று மறுத்திருந்தாங்க, இன்னைக்கு அதே கட்சியை சார்ந்தவங்க நாங்க தான் வந்திருக்கோம் அப்படின்றதையுமே அவங்க சொன்னார்கள் இல்லையா. ஆனா தினகரன் சொல்றாரு, அதிமுக காரன்கிட்ட கொடியை கொடுத்து தாவேகா காரனை போல நடிக்க வைத்தார்கள். ரொம்ப அற்பமான அரசியல் நான் நினைக்கிறேன் என்றால், ஒருவேளை தாவேகா காரர்களுக்கு என்ன தோன்றி இருக்கக்கூடும் என்றால், நம்முடைய கட்சி பாதுகாப்பற்றதாக இருக்கிறது. தலைவர்களால் இங்கே பாருங்க, இந்த புஷி ஆனந்தான் அந்த மாவட்ட செயலாளர் பொறுப்பு தான், அதெல்லாம் சொல்லி தப்பிக்க நினைக்கிறார் என்றால் பொதுச் செயலாளரை பின்பற்ற முடியுமா? இவர் தான் 2வது இடத்தில் இருக்கிறார். விஜய் முதலமைச்சராக வந்தால் இவர் தான் உள்துறை அமைச்சராக வருவார். அப்படிப்பட்ட இடத்துல இருக்கின்ற ஒருவர் இவர் தான் போகிறார் எல்லா இடங்களுக்கும், இவர் தான் எல்லாவற்றையும் முடிவு செய்கிறார். அங்கே 2 பேரை கூட சேர்த்து கொள்ளுகிறாரே தவிர முடிவு செய்கின்ற பொறுப்பில் இவர் தான் இருக்கிறார். எந்த ஒன்றும் யாரையும் தாண்டி, விஜயை தாண்டி புஷி. அப்புறம் யோசனை சொல்வதற்கு ஒரு முட்டாள்தனமான ஆளை வைத்திருக்கிறார்கள். அவனுக்கு பணம் கொடுத்து இஸ் எ பெய்டு சர்வெண்ட். அவர் வேறு கட்சிகளை கவிழ்த்து விட்டு வந்தவர் இப்பொழுது இந்த கட்சியை கவிழ்ப்பதற்கு வந்திருக்கிறார். இவர்களுக்கு அது புரியவில்லை. ஜான் ஆரோக்கியம் அவர் பாமகவை கவிழ்த்து விட்டு வந்தார். பாமகவில் அன்புமணியை முதல்வராக்கி விட்டார். இப்பொழுது விஜயை முதல்வராக்கி வந்திருக்கார். இதெல்லாம் நல்ல தகுதியான ஆட்களை வைத்திருக்க வேண்டும். நல்ல குதிரையின் மீது ஏறினால்தான் பந்தயத்தில் வெற்றி பெறலாம். உங்களுக்கு ஓட்ட தெரிந்து என்ன பண்ணுவது? குதிரை நல்ல குதிரையாக இருக்க வேண்டும் இல்லையா? இங்கே இன்னர் பார்ட்டி டெமோக்ரஸியே, இன்னர் பார்ட்டி ஃப்ரீடமே இல்லை என்ற நிலை இருந்தால் ஒரு கட்சி வளரவே வளராது, வளங்காது. இபிஎஸ்மே பல கூட்டங்கள்ல விஜயை ஆதரிக்கிற இல்லை. நான் அந்த கூட்டணியை பற்றி ஒன்று சொன்னேன். அதாவது அதிமுக கட்சி கூட்டங்களுக்கு தாவேகா தொண்டர்கள் வருகிறார்கள் என்று தான் எனக்கு தோன்றுகிறது. அவர்கள் ஆர்வப்படுகிறார்கள். பல சமயம் பேசுகின்ற போதே நமக்கு ஏதாவது கூட்டணி இருந்தால் தாங்க நல்லது. நின்று இவ்வளவு பேரையும் திமுகவுக்கு எதிரான வாக்குகளை பிரிக்கின்ற நிலையில் மீண்டும் இது ஒரு பி டீமாக செயல்படுமே தவிர ஸ்டாலின் வெற்றி பெறுவதற்கு உதவுமே தவிர இது வேறு வகையில் உதவாது. இப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? தொண்டர்கள் விரும்புகிறார்கள் என்பதை நாம் உண்மையான கொள்வோம். தினகரனை போல் நாம் கொள்ள வேண்டாம். அதிமுகவிடம் ஒரு கேள்வி வைக்க வேண்டும். நீங்களும் சேரலாம், நீங்களும் நானும் சேரலாம். கோரிக்கையோ கேள்வியோ சரி, நானும் நீங்களும் சேரலாம். ஒரு அளவுக்கு நான் அடுத்த தேர்தலில் பார்த்து கொள்ளுகிறேன். 2031 நான் இப்பொழுது ஒரு அளவுக்கு இறங்கி இட எண்ணிக்கைகளை பெற்றுக்கொள்ளுகிறேன். நீங்களே தனிப்பெரும் கட்சியாக, அவர் இல்லாவிட்டால் ஒப்புக்கொள்ள மாட்டார். தனிப்பெரும் கட்சியாக அவர் பிஜேபியோட நான் தான் முதலமைச்சர், எங்கள் கட்சிக்கு அதிக இடங்களை வைத்துக்கொள்வோம், ஒப்புக்கொண்டால் கூட்டணி வைத்துக்கொள்வோம் என்று சொன்னவர் அவர். ஆகவே அது விஜய்க்கும் பொருந்தும். ஆகவே ஒரு 40-30 ஏதோ இடங்களை பற்றி இன்னும் 2-3 கட்சிகள் செக்குலர் பார்ட்டிஸ் வரும். பிஜேபியை தள்ளிவிட்டால்
இவர் பிஜேபியை தள்ளிவிட்டு எங்களோடு சேர்வீர்களா என்று கேட்டால் அது நியாயமான கேள்வி என்பதுதான் என்னுடைய கருத்து. ஏனென்றால் அது எப்படி என்று சொல்கிறேன், அது ஒரு கம்யூனல் பார்ட்டி. அதனாலே 12% ஓட்ஸ் ஆர் எகன்ஸ்ட் பிஜேபி. 12% ஓட்டு 8:30 மணிக்கே பதிவாகி விடுகிறது. இந்த 12% ஓட்டை நீ பிடிக்கலாம். நான் என்னுடைய கருத்தாக சொல்லுகிறேன். சரி சரி. இந்த பிஜேபியை தள்ளு, அவன் ஒரு 5-6% ஓட்டை வைத்துக்கொண்டு அவன் பாட்டுக்கு தனியாக இருக்கட்டும். அவனுக்குமே ஆர்வம் இருந்தால் சரி, நீங்கள் 2 பேரும் சேர்ந்தால் அந்த போரில் வெல்லலாம். நமக்கு அவனை வீழ்த்துவது முக்கியம். பிஜேபி பெருந்தன்மையோடு நடந்து கொள்ள வேண்டும். இதிலே இவர்கள் 2 பேரும் சேர்ந்து இன்னும் சில செக்யூலர் பார்ட்டிஸ் வருவான். கண்டிப்பாக வருவான். கண்டிப்பாக வருவான். காங்கிரஸே வந்தால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அதனால் இத்தகையவர்களெல்லாம் சேர்த்து கொண்டு அவர்கள் தேர்தலில் 100க்கு 100 வெற்றி அடையலாம். விஜயை டேமேஜ் பண்ணுவதற்காக நியமிக்கப்பட்ட அப்பாயிண்டட் பர்சன் இஸ் சீமான். அதனால தான் நம்ம அந்த சபரீசனோட ரொம்ப நெருக்கம் வருதான். குடுக்கல் வாங்கலாம் சபரீசன் மூலம்தான். இது எப்பவும் அவர் செய்வார். முந்தைய அதிமுகவுக்கு சார்பாக திமுகவை எதிர்ப்பதற்கு இவர் நியமிக்கப்பட்டார். இப்பொழுது விஜயை நாசப்படுத்துவதற்காக அவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதுதான் இவருக்கு ஏதாவது ஒரு பணி கொடுத்தால் அதற்கு when he is paid for that, அது அவர் சிறப்பாக செய்து முடிப்பார். ஆகவே நீங்கள் ஒரு செக்யூலர் ஃப்ரண்ட்டை, ஒரு சமயச்சார்பற்ற அணியை நீங்கள் உருவாக்கும்படி கட்டாயப்படுத்துங்கள். சரி. எடப்பாடி ஏற்கனவே நீ வராத காரணத்தினாலே அவர் அங்கே போய் சேர்ந்து விட்டார். 5% ஓட்டை நீங்கள் பிஜேபிக்காக இழப்பீர்கள். 12% சிறுபான்மையினுடைய வாக்குகளை நீங்கள் பெறுவதற்கு வாய்ப்பு ஏற்படும். முற்றிலுமாக இந்த அரசின் மீது நம்பிக்கையற்ற நிலையிலும் அவர்களுக்கே போடுகின்ற மனநிலையிலிருந்து மாறி உங்களுக்கு போடுவார்கள். அதனால் கூடுதல் வாக்குகளை பெறலாம். இன்னும் கூடுதலான சில கூட்டணிகள் வரும். ஆகவே அரசியலினுடைய போக்கு மாறும். பிறகு இவர் வரட்டும், அடுத்த தேர்தலில் இவருக்கு எதிர்க்கட்சியாகி நீ வா. இதற்குள் நீ இந்த போதுமான அனுபவத்தை பெற்றுக்கொள். இதான். ஓகே சார். அக்டோபர் 5 முதல் உங்கள் ஜெயச்சந்திரன் இப்பொழுது மிக பிரம்மாண்டமாக கீழ்கட்டளையில். ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி.